பெருமாள் முருகன் சிறுகதைகள். ஒனை. வாசிப்பது சந்தீப். உருப்படியா ஒரு வேலை செய்யறதில்ல, தூக்கத்த பாரு தூக்கத்த. டேய், எந்திருங்கடா. நானும் ஒரு வாரமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எவனுக்கு உரைக்குது? பனியின் குளிரை துளைத்துக் கொண்டு அம்மாவின் சத்தம் என்னை தாக்கியது. போர்வையை விலக்கி அவனை பார்த்தேன். அவன் இதையெல்லாம் அறியாதவன் போல் இழுத்து போர்த்தி குறுக்கி படுத்திருந்தான். கருப்பையில் உள்ள குழந்தையின் படம் மாதிரி தெரிந்தது. விடிங்காட்டி அதுவ வெள்ளாட்ட துரத்து சொல்ல முடியல. கொஞ்சம் விடிஞ்சா போதும், பனையேறி வளவுக்கு போயிருதுவ, பொழுதானாத்தான் வருதுவ. எம் மூஞ்சி கோசரம் அவங்க ஒன்னும் சொல்றதில்ல. இதுவ என்னடான்னா அசைவனான்னு தூங்குதுவ. காலை தூக்கம் போன எரிச்சல் என்னை உசுப்பியது. கருமம். ஹாஸ்டல்லையே இருந்திருக்கலாம். லீவுன்னு இங்க வந்தா நிம்மதியா தூங்கக் கூட விட மாட்டேங்கறாங்க. ராத்திரித்தானே நான் வந்தன், எனக்கு என்ன தெரியும்? வெடிங்காட்டி ஏன் இப்படி கத்தற? ஆமாண்டா, கத்தரன். உங்கொப்பன் இருந்திருந்தா நான் எதுக்குடா கத்தரன்? அந்தந்த வேலை அது அதன்பாட்டுக்கு நடக்கும். 2 பசங்கள வச்சிருக்கன்னுதான் பேரு. என்னத்துக்கு ஆவுது? இனிமேலும் படுத்திருந்தால் அம்மாவின் ஒப்பாரியை கேட்க சகிக்காது. அவனை தட்டி எழுப்பினேன். திரும்பிக் குறுக்கி படுத்தான், நெளிந்தான். சாக்கு முட்டை மாதிரி ஆனான். எரிச்சல் வந்தது. டேய், முனகிக் கொண்டே எழுந்தான். ராஸ்கல், விழித்துத்தான் படுத்திருந்திருக்கிறான். எந்திரிச்சு வாடா. குட்டிய உடை அடைக்க கொண்டோவனும் கொட்டாயின் சுவரோரம் உடலை குறுக்கி ஒண்டி நின்றிருந்த வெள்ளாட்டை அவிழ்த்தேன். தூரத்தில் படுத்திருந்த குட்டிகள் 2 கும் து என்ற உள்குரலோடு வெள்ளாட்டை நோக்கி வந்தன. அவன் லுங்கியை இறுக்கிக் கட்டிக்கொண்டு போர்வையை தலைவரை போர்த்திக் கொண்டு வந்தான். சக்கரையாங்கிட்ட சொல்லு, மூளையும் அடிக்கணும்னு. குட்டி சின்னதா இருக்கும்னு சொன்னா அதெல்லாம் பாக்க வேண்டாம். அதுங்க பண்ற தொந்தரவு தாங்க முடியலைன்னு சொல்லு. சொல்லிக் கொண்டே இருந்தது. அம்மா பக்கத்தில் மட்டும் நன்றாகத் தெரிந்தது. எங்கும் புகை, மூடுபனி. உடலை சிலிர்த்து பனியை உறிஞ்சினேன். குளிரின் ஜில்லிப்பு சுகமாக இருந்தது. பால் கொண்டு போகும் அம்மாக்களும் விறகு சுமக்கும் பாட்டிகளும் கீரையுடன் நடக்கும் பாப்பாக்களும் பனியினூடே அவ்வப்போது தெரிந்து மறைந்தார்கள். நான் வெள்ளாட்டை பிடித்துக் கொண்டு நடந்தேன். பனிக்கு உடல் குறுகி நடந்தது வெள்ளாடு. பின்னால் அவன் குட்டிகளை முடுக்கிக் கொண்டு வந்தான். சக்கரையான் இப்ப மரம் ஏறறானாடா. அவன் எந்த மரம் ஏறறான்? குடிச்சுப்புட்டு பொழுது நிக்கும் சுத்திக்கிட்டே இருக்கறதுதான் வேலை. பையன் மில்லுக்குப் போறான். பொண்டாட்டி ஏதோ காரவேலைக்கு போராளாட்டம் இருக்குது. இவனுக்கு கும்மாளந்தான். முந்தியெல்லாம் ஒழுங்கா மரமேறிக்கிட்டுத்தானே இருந்தான். இப்ப என்ன ஆச்சு? எல்லாம் சேர்க்கதான். சேருவாரோட சேர்ந்தாத்தானே. குட்டிச் சிவுராயிட்டான். சாராயக்கட சிங்கன் சகவாசம். அவனோடவே நாய் மாதிரி திரியறான்னு. சக்கரையான் கை தெளிவு நல்ல ருசியாயிருக்கும். பார்க்கும்போதே குடிக்கலாம் போல. பன்னீராட்டம். அவன் கைக்கு பனைமரங்கள் வஞ்சகம் இல்லாமலும் ஊறும். தெளிவுக்குன்னு போனால் யாருக்கும் இல்லை என்று சொல்ல மாட்டான். முகச்சுளிப்பு இருக்காது. அவன் பேர்வாசி. வருஷம் முழுக்க தருணம் இல்லாத சமயத்தில் கூட எங்காவது 2 மரம் இருக்கும். ஏறுவான். அப்படி இருந்தவன்தான். கொஞ்சம் மங்கலாக சக்கரையான் கொட்டாயி தெரிந்தது. பனியில் குளித்துக் கொண்டு கூரையில் படர்ந்திருந்த பூசணி இலைகள் சோர்ந்து காணப்பட்டன. வாசல் குப்பை கூளங்களோடு உட்கார்ந்திருந்தது. அண்ணா, அண்ணா ஜூ. அவன் கூப்பிட்டான். கொஞ்ச நேரம் பதிலில்லை. மீண்டும் கூப்பிட்டான். உள்ளே இருந்து, ஏண்டா பொண்ணு என்று குரல் கேட்டது. சக்கரையானின் பொண்டாட்டி. கருப்பட்டிப்பாகு மணம் கையெல்லாம் வீச எப்பவும் சிரிப்பாயிருப்பாள். உடல் முழுக்க கருப்பட்டியில் செய்த மாதிரி இனிக்க இனிக்க பேச்சு வரும்.
இப்பவும் அப்படித்தானா? உள்ளே இருந்து குரல் மட்டும் வந்தது. வெள்ளாக்குட்டி உடை அடிக்க கொண்டாந்திருக்கரம். அந்த அண்ணன் இருக்குதாக்கா? இருக்கும். அந்த மாட்டுக் கொட்டாயைக் கட்டல்ல படுத்திருக்குதான்னு பாரு. இருந்தா அங்கதான் இருக்கோணும். எழுப்புல் குட்டிகள் பக்கத்தில் இருந்த சோளப் பயிரை மேயப் போயின. சோகை படர்ந்த பயிர்கள். தருணத்தில் மழை இல்லாத ஏக்கம். வெள்ளாடு என்னை இழுத்தது. அவனை எழுப்பிக் கொண்டு வந்தான். நீ எப்படா பயா வந்த? ரீவா என்றபடி வந்த அவன் கண்களில் செம்மை படர்ந்திருந்தது. பூளை கட்டித் திரண்டிருந்தது. கசக்கிக் கொண்டே வந்தான். ஆமாண்ணா. நேத்துத்தான் வந்தந்து. என்னடா இது? இளங்குட்டியா இருக்குது. இப்பவே உடையடிக்கோணுமாறு. எந்த இளங்குட்டின்னா? 3 மாசமாச்சு. ஊரையே ரவுண்டடிச்சுக்கிட்டு வருதுவ. பாத்து பாத்து முடுக்கி யாரதுக்குள்ள உயிரு போயிருது. சேரி, ஒவ்வொன்னா புடிச்சா என்று சொல்லிவிட்டு அவன் உள்ளே போய் இடுக்குக்கோலை எடுத்து வந்தார். இடுக்குக்கோல் முழுமுழுவென்று தெரிந்தது. எத்தனை பாளைகளை இறுக்கியிருக்கும்? எத்தனை குட்டிகளின் காய்களை நசுக்கியிருக்கும்? எல்லா வடுக்களையும் புதைத்துக் கொண்டு அப்பாவி மாதிரி அவன் கையில் இருந்தது. அவன் கோவணம் மட்டுமே கட்டியிருந்தான். முன்பக்கம் சுருங்கி பின்னால் தொங்கிய வால் சேவேறிய பழுப்பு. இத்தனை பனியிலும் மேலுக்கு எப்படி ஒன்றும் போடாமல் இருக்கிறான்? வெள்ளாட்டைத் துரத்த அங்கிருந்த முழக்குச்சியைச் சுத்தி வந்தன. ஆளுக்கொரு பக்கமாய்ப் போயும் ஒன்றும் சிக்கவில்லை. துரத்தி ஒன்றை பிடித்தோம். நல்லா படுக்க போடுடா. இப்படி புடிச்சா எப்படி? அவன் வழிகாட்டினான். அப்பவும் எனக்கு பிடிக்க வரவில்லை. அவனையும் பிடிக்கச் சொன்னான். குட்டி திமிரித் துள்ளியது. இன்னொரு ஆள் வேண்டும். மிருதுவாக கைகளில் அழுந்திய அதன் உடல் பகுதியை இறுக்கிப் பிடிக்க என்னவோ மாதிரி இருந்தது. டேய் சுப்பிரமணி. இங்க வாடா. போவ தடத்தில் போய்க் கொண்டிருந்த சுப்பிரமணியைக் கூப்பிட்டான். அவன் வந்ததும் நான் ஒதுங்கி நின்று கொண்டேன். நீ போய் சாணி கொஞ்சம் எடுத்தா என்றான். பக்கத்திலிருந்த கட்டுத்தறிக்கு போய் சாணி எடுத்து வந்தேன். குட்டியின் பின்னங்கால்களை அகட்டிப் பிடித்திருந்தான். தலையைத் தூக்க எத்தனிக்கும்போது பற்களைக் கடித்துக் கொண்டு ஓங்கி ஓங்கி அறைந்தான். அவன் முகத்தில் சிவசிவன ஏறிய கோபம் என்னை பயமுறுத்தியது. அகட்டிய கால்களினூடே நுங்குக் குரம்பையாட்டம் தெரிந்த காய்களில் இடுக்குக் கோலை வைத்து நசுக்கினான். அடிப்பாகத்திலிருந்து நுனி வரையில். கதிர் உருவுவது மாதிரியான உருவல். காய்கள் மாவாட்டம் கரைந்து போயின. குட்டியின் கதறல் கடைசி சப்தம் போல நெஞ்சை பிளந்தது. இளங்குட்டிதான். இருந்தாலும் வெள்ளாக்குட்டிவ சும்மா இருக்காதவ. இந்த காலத்து பசங்களாட்டம். என்னிடமிருந்த சாணியை வாங்கிக் காய்களின் மேல் நன்றாகத் தடவினான். லுங்கிப் போய்க் கிடந்தன. குட்டியின் கண்களில் நீர் வடிந்தது. கத்தவும் சக்தியற்று கிடந்தது. பிடியை விட்டதும் எழுந்து ஓட முயன்று வீல் என்று கத்தி நின்றது. பின்னங்கால்களை அகட்டிக் கொண்டு மெல்லமாய் அடி எடுத்து வைத்து வெள்ளாட்டை நோக்கிப் போனது. அடிக்கொரு தரம் கத்தல். 2 நாள் கழிச்சுக் காத்தால அடிச்சாய 2 நேரமும் தண்ணி அடிக்கோணும். நீ ஏண்டா பயா சாணிய வெச்சிக்கிட்டு நிக்கற? அதை இப்படி போட்டுட்டு கை கழுவு என்றான். நான் சாணியை போட்டுவிட்டு கை கழுவப் போனேன். பெரிய பானை வறண்டு கிடந்தது. மண்குடம் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. தண்ணீர் எதிலும் இல்லை. சுப்பிரமணியும் அவனும் அடுத்த குட்டியைத் துரத்தினார்கள். போர்வையை ஓரமாக சுருட்டி வைத்திருந்தான். குளிர் விட்டுப் போயிருந்தது. உடையெடுத்த குட்டி குறுகிப்போய் வெள்ளாட்டோரம் நல்ல பையனாட்டம் நின்று கொண்டது. நான் தண்ணீர் தேடினேன். ஏண்டா, தண்ணி எதிலையும் இல்லையா? இந்த கருவாச்சி என்னத்த புடுங்கரா? தண்ணி கூட கொண்ணாந்து வைக்காம என்று கொட்டாயைப் பார்த்து கத்தினான். இன்னொரு குட்டி சிக்கியிருந்தது. கழுத்தில் கயிறு போட்டு கட்டாமல் தங்குண்டியாகத் திரிந்தவை. பிடிக்க கஷ்டம். எனக்குத்தான் வேலையில்ல.
சாராயக் கடையிலும் கள்ளுக்கடையிலையும் பாஞ்சாங்கரத்திலையும் புடுங்கிக்கிட்டு இருக்கறன். ஆம்பள பேசற பேச்ச பாரு. பொண்டாட்டியும் பையனும் சம்பாரிச்சு போடறதில தின்னுட்டு தண்ணி கொண்ணாந்து வெக்கறது, அதுக்கும் நானே தானா? கொஞ்ச நேரம் கழித்து அவன் பொண்டாட்டியின் குரல் ஓலை மீது விழுந்த கற்களாய் சடசடத்தது. என்னடி அளக்கற? வந்தனா எருமாமட்ட தட்டிப் புடுவன். ஆமா. தட்டுவ. சம்பாரிச்சு போடறனில்ல, தின்னூட்டு எருமாமட்ட தட்டு. அதிலேயே உன்னையப் போட்டு எரிக்கலு. நான் சாணிக் கையோடு நின்று கொண்டிருந்தேன். காய்ந்து வரவரத்தது. இரண்டாவது குட்டி கால்களைக் குறுக்கி நின்றது. மூன்றாவது குட்டி துள்ளியது. 4 காசு சம்பாரிக்கத் துப்பில்ல, நாசமா போனவன். என்ன பேசறான்? சேருவாரோட சேர்ந்து பொழுதா பொழுது நிக்கும் குடி. இப்படியே போனா ஊடு வாசலாயிருந்து காலங்காத்தால காச்சு முச்சுன்னு கத்துன. பிஞ்ச செருப்பால அடிச்சுப் புடுவன். மூடிக்கிட்டு இரு. ஆமா. மூன்றாவது குட்டியின் காய்களுக்கு சாணி தடவினார்கள். மறக்காத 2 நாள் கழிச்சு 2 நேரமும் தண்ணி சலார்சலார்னு அடிக்கோணும். மறந்து உற்றாதீங்க. புடிச்சுக்கிட்டு போங்கலு. சக்கரையான் முகம் சிவசிவித்தது. என்னை பார்க்காமல் தவிர்த்தான். நான் வெள்ளாட்டை அவிழ்த்தேன். அவன் குட்டிகளை முடுக்கினான். நடக்க முடியாமல் நகர்ந்தன அவை. சக்கரையான் வீட்டுக்குப் போனான். என்னடி? நானும் பாக்கறன். எரிக்கிட்டே போற, உனக்கெல்லாம் சும்மா உட்டா சரிப்படாது. அங்க கொழுப்பு கட்டிக்கிச்சு குறைக்க வேண்டாமா? குட்டிகள் அடங்கி ஒடுங்கி வெள்ளாட்டின் பின்னால் மெல்ல நடந்தன. ஐயோ! கொல்றானே! காலங்காத்தால இப்படியும் ஒரு அநியாயமா? கேப்பாரில்லையா? படுபாவி! உங்க கைக்கு கொள்ளி வெக்கல். வீட்டுக்குள்ளிருந்து சத்தம் என்னென்னவோ மாதிரி வந்தது. நெஞ்சில் அரைகிற மாதிரி, விழுகிற மாதிரி, துடிக்கிற மாதிரி. இன்னமும் சக்கரையான் வெளியே வரவில்லை. வெள்ளாட்டை இழுத்து பிடித்துக் கொண்டு திரும்பிப் பார்த்தேன். வாசலில் அமைதியாய் இடுக்குக்கோல். சட்டென்று அதை அவனுக்கு பயன்படுத்த வேண்டும் போலிருந்தது. தோழமை டிசம்பர் 19, 91, ஜனவரி 1992. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.